மீன் நீங்க வாங்கினா தான் கேஸ் சாப்பிட முடியும். எப்பவுமே இவ்வளோ பிடிச்சி வாங்காதீங்க. ஒரு கிலோ சேர்த்து வாங்கி வச்சிங்களா இவ்வளோ ரேட் போடலாம். வாய்ப்பே கிடையாது. நான் ரவுண்டா போடும்போது ஒரே முதல்ல பெரிய விஷயம். ஏன்னா போன் வீட்டு அதிகது சீலா. அது இன்னொரு விஷயம் என்னன்னா ரவுண்டா போடணும்னா வெள்ளை சீலா ஆயிடுது. மீன் வெள்ளையா இருக்கும். வெள்ளை சீலாவோ கருப்பு சீலாவோ கருப்பு சீலா தான் நினைக்கிறேன். தான் ஒரு மீன் மீன் சூப்பராக இருக்கு. பார்த்தீங்களா இவ்வளோ பேர் ஹோல்ஸ் இருக்கு. அது நான் இப்போ நீங்கள் கேட்குற மாதிரி ரெண்டா பொழுது போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்காதுன்னு பார்க்குறேன். வேறு யாராவது பண்ணுற மாதிரி இருந்தா வேறு யாராவது கேட்குற மாதிரி இருந்தால் ரெண்டாக தான் பொழுது போடுவேன். இது கேட்குறதுக்குள்ள இதெல்லாம் தீஞ்சிடும். கேசா போட இதை விட பெருசாக ஒரு ஆனால் முள் வெட்ட முடியாது. பாருங்க முள் பார்த்தீங்களா இது அது பக்காவா ரெண்டு மீன் ஒரு கண்ணாடி பார்க்கணும் என்ன பண்ணுறது. ஓகேங்களா இதே பெரிய விஷயம். இன்னும் போக போக தான் முள்ளு உடையாது. சரி வெட்டிட்டு கூப்பிட்றோம்பா. சரி இப்போ நான் கூப்பிட்றேன். இல்லை நம்ம ஜஸ்ட் உங்களுக்கு மீன் முடிச்சுன்னு நம்ம ஊற்றிடுவோம். உள்ளே போட முடியாது நல்லா வச்சுட்டு அப்படி இல்லைன்னா சும்மா தானே வாங்கினேன். உள்ளே ஒரு கூடையில் இது போட்டு மட்டும் கூடையில் இது போய்ட்டு இதுக்கு மேலதான் ஆட்டம் ஆரம்பம். ஆமா அவன் இன்னும் அவனோட மெயின் ஃபுல்லாக எடுத்து மறவே இல்லை. விஜயகாந்தே விடுறாப்புல. ஒரு சைஸ் முள்ளும் ஒரு சைஸ் முள்ளு இல்லாமல் வரும். மசிலா எல்லாம் ஒரு கெஸ்டிங் தான். மீன் பக்கம் மீன் வாங்க கொஞ்சம் நல்ல மீன் நல்ல விலை தான். போய்பிடிங்க இப்போதான் மச்சான் ஃப்ரீயாக இருக்குது. ஒரு 3 மணி ஃப்ரீயாக கூட்டுக்கு நேரம் நம்மள்ட்ட போட்டோமா போய் பிடிச்சி நான் போடுறேன். பார்க்கலாம் இதுதான் பார்க்கலாம் இருக்கும். ஓகே ஸ்டாப் பண்ணிக்க. அவர் வாங்கிக்கணும் தோடு. இது வீட்டுக்கு தானே நான் என்ன பண்ணிருந்தேன் அந்த ஹோல் சேர்த்துக்கலாம். ஹோல் சேர்த்து அழகாக குழம்பு போட்டுக்கலாம். ஏய் ஏன் இந்த மாதிரி பேசி மாற்றிப்போம். ஒரு செகண்டில் நான் தள்ளி விட்டேன். இது பண்ணிக்கலாம். ஆமாம் டிஸ்கவரில் வால்சரை சொல்லுவாங்க. வால்சரை கேட்குறீங்களா அதுதான். இங்கே தான் வந்து பேர் வேறு பண்ணிக்கலாம் சொல்லுவாங்க. நம்ம தான் இது மாதிரி மாற்றி வேண்டியதான். நீ சொன்ன இது அதிகமாக கப்பலில் இந்த மீன் நிறைய பிடிப்பாங்க.
Hey, come on. ஒரு வீடியோ ஃபுல் மொத்தம் எடுக்கலாம் இல்லைட்டா வாடா கலந்து நம்ம இல்லை தண்ணி கூட தான் எப்பயுமே அடிக்கிறது அப்புறம் என்ன Okay, over. தூக்கலாம் ஓகே ஸ்டார்ட் பண்ணி மூஞ்சி தெரியல பரவாயில்ல சாரி மூணு பேர் நான் பண்ணேன் இது வருமா சரி சரி என்னம்மா அதெல்லாம் போட்டு தங்கி இருந்ததுனால ஐஸா ஐஸ் தெரிய வந்திருக்கா ஒரு நிமிஷம் வீட்டு எடை போட்டு வாங்கினியா அப்படியே வாங்கினியா எவ்வளோ 150 எப்படி 200 பிரச்சனை நான் 150 வாங்கினேன் இப்படியே கண்டுபிடிச்சா இதா இன்னொரு வீடியோ வரணும் செக் பண்ணிக்க சரி சரி நீ சொன்னீங்கன்னா எடுத்துருவேன் இல்லைன்னா வச்சுக்க போடு எடுத்துருவா இந்தா ஓகே அப்பா இது நல்லா இருக்குது மூஞ்சி பார்க்கும்போது தெரியுமா இந்த குழந்தை அழுமா அழுவா தானே இந்த மாதிரி மீனை பார்த்துட்டு தெரிஞ்சிடும் மீன் நல்லா ஐஸ் மீனா சாப்பிடுதா ஒன்றும் இல்லை அதில் அதே எப்படி ஏன் ஸ்பீடாக வருபடுறீங்க கேட்குறாங்க நிறைய பேர் ஏன்பா நீங்கள் தான் சொல்லணும். அது என்னன்னா மீன் வரணும் அதுக்கேற்ற மாதிரி தெரியும் நாக்கு வெட்ட முடியாதுமா நாக்கு வந்து செதில் அடிச்சு வெட்டணும் தோல் வச்சு வெட்டணும் அது வரணும் பேச்சு வராது. அது நாக்கு போடணும் அது நாக்கு வெட்டினா பேச்சு வராதுன்னு இருந்தாலும் இந்த மாதிரி தங்கத்துறை மாதிரி ஜோக் பண்ணுறீங்க பாரு அதுதான் சொல்லுங்க ஒரு நேரத்துக்கு சொல்லலாம் லாஸ்ட் மீன் இருக்கும்போது சொல்லலாம் என்னப்பா லாஸ்ட் மீன் இருக்கும்போது சொல்லலாம் லாஸ்ட் மீன் இருக்குதா லாஸ்ட் மீன் சொல்கிறேன் லாஸ்ட் அது எல்லாம் சின்ன சின்னதாக இருமா சின்னதை கொண்டு போய் அடியில் போட்டுட்டு நான் எப்படி பண்ண முடியும் லைட்டாக மீன் லாஸ்ட் ஒன்று 2 இருக்கு நாங்களும் எடுக்கணும்ல டிவியில் பார்க்குற மாதிரி பட்டா இது வந்து 3 பீஸ் 200 ரூபா 3 பீஸு 250 சைஸுக்கு ஏற்ற மாதிரி போடுவா போடுது குடல் எடுத்து வா வந்து நம்ம ஒரு குடல் போடணும் பார்த்தியா ஆமா ஒரு குடல் போட்டு நிறுத்திங்க எத்தனை தெரியா திடீர் கையெடு எத்தனை தெரியா எல்லாத்துக்கும் நல்லா இருக்குமா ஓகே